மகளே இந்த ட்விஸ்ட்டை நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. நேற்று ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அருட்பிரசாத்தோட டேவாக இருந்துச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யாவோட டேவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன செகண்ட் ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ செகண்ட் ப்ரோமோவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைவில் ஆல்ரெடி அந்த செக்மெண்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு ப்ரோமோவை மாற்றி போட்டிருக்காங்க. அதாவது ராணோ ஃபேமிலி வந்து முதல்ல வந்த மாதிரியும் சௌந்தர்யா ஃபேமிலி ரெண்டாவது வந்த மாதிரியும். பட் சௌந்தர்யா ஃபேமிலி தான் காலையில் வந்திருக்காங்க. ராணோ ஃபேமிலி இதுக்கப்புறம் தான் வரப்போகிறாங்க. பட் இந்த இடத்துல இந்த ப்ரோமோவில் என்ன இருக்குது, சௌந்தர்யா ஃபேமிலி என்னென்ன பேசுகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. எதுக்குடா நேற்று ராணோ டே, இன்னைக்கு நேற்று அருண் பிரசாத் டே, இன்னைக்கு ஏன்டா சௌந்தர்யா டே அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நேற்று வந்தவங்க மூலம் வந்து பார்த்தீங்கன்னா அருண் பிரசாத் தூக்கி போட்டு அடிச்சிருந்தாங்க. பட் இன்னைக்கு வர்றவங்க எல்லாருமே சௌந்தர்யா தூக்கி போட்டு அடிக்கிறாங்க. இதில் பெரிய காமெடி என்ன, ட்விஸ்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று வந்தவங்களாம் அதர் ஃபேமிலிஸ் அருணை தூக்கி போட்டு அடிச்சாங்க. பட் இன்னைக்கு வந்து இதில் சௌந்தர்யா ஃபேமிலியே முரண்பாடு யார் மேலேனா என் பொண்ணு மேலே தான் எனக்கு முரண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அவங்க அப்பா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க இங்கே வந்து ஓடி வர்றாங்க, கட்டி பிடிக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து நீ பண்ணுற தப்பு, பின்னாடி பேசாதெல்லாம் சொல்கிறாங்க. சௌந்தர்யா ஃபேமிலி ஒரு பியூர்லி ரெஸ்பெக்டட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு சுச்சுவேஷனில் இந்த எபிசோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி மேலே ஒரு தனி ரெஸ்பெக்ட் வரும். எது கரெக்டோ அதை மட்டும் தான் பேசுனாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பொண்ணு தப்பு பண்ணியிருக்கா, என் பொண்ணு தப்பு பண்ணியிருக்கா அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த மனநிலை இருக்குல்ல, உண்மையிலே சொல்கிறேன் அது வேறு லெவல். ஏன்னா அதுதான் அவங்கள திருத்தும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க அண்ணனும் சரி, அவங்க அம்மாவும் சரி, அவங்க அப்பாவும் சரி, எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. நீ யாரை பற்றி பின்னாடி பேசாத, நீ இந்த ஆட்டிடியூட்லாம் வீட்டில் காட்டவே மாட்டேன், நீங்கள் வந்து புதுசாக காட்டிகிட்டு இருக்காது, எங்களுக்கே பிடிக்கல. சார் அவங்க அப்பால ஓப்பனாக சொல்கிறாரு, சில நேரம் பார்ப்பேன், சில நேரம் இவன் பண்ணுறது எனக்கே பிடிக்காது, நானே டிவி ஆஃப் பண்ணிட்டு வேறு சேனல் மாற்றிட்டு போயிடுவேன், இல்லைனா டிவி ஆஃப் பண்ணிட்டு எஞ்சி போயிடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தான் பொண்ணை தானே போட்டு அடிச்சிருக்காங்க. ஏன்னா பொண்ணை திருத்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு வழிக்காக. ஏன்னா ஏதோ ஒரு தப்பான இன்ஃப்ளூயன்ஸில் இப்படி போயிட்டு இருக்காங்க அப்படின்னா. என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பிஆர் கும்பல்ஸ்லாம் இப்போ எங்கே போய் மூஞ்சி வச்சுப்பாங்க? இந்த பிஆர் கும்பல்லாம் இப்போ எங்கே போய் மூஞ்சி வச்சுக்க போகிறாங்க? எது பண்ணாலும் இதாக கரெக்டுன்னு முட்டு கொடுத்தாங்களே, அவங்க பெற்றவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. அவங்க ஓப்பனாக சொல்ல இதெல்லாம் இவன் பண்ணவே மாட்டா வீட்டில், இங்கே தான் புதுசாக பண்ணுறான்னு ஓப்பனாக உடச்சு விட்டாங்க மக்களே. ஸோ இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்கள். இன்னுமே சில பேர் அவங்க நல்லா தானே சொல்லிட்டு போனாங்க, ஒழுங்காக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க கூட தெரியாமல் வந்து கமெண்டில் நல்லா தானே சொன்னாங்க, இதில் என்ன இருக்குது, நீ என்ன ரிவ்யூ பண்ணுற, நீ என்ன பண்ணுற, ஏம்மா ஒருத்த வந்து என் பொண்ணு இப்படி பண்ணவே மாட்டா, இங்கே என்னமோ புதுசாக பண்ணுறான்னா அவன் இங்கே நடிச்சுக்கிட்டு இருக்கா. அது ரியாலிட்டி ஷோ, இங்கே தேவையில்லாமல் நடிக்கிற, அவளோட ரியாலிட்டியை விட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அது எல்லாத்தையுமே விட்டுட்டு வீட்டில் இல்லாத ஒரு விஷயத்தை இங்கே வந்து காமிச்சிருக்காங்க. அவங்க வீட்டில் உள்ளவங்களே ஷாக் ஆகிற நிலைமைக்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்கன்னா யாரோட இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கும்னு நீங்கள் மனசில் வச்சுட்டு எனக்கு கமெண்ட்டில் போட்டு விடுங்க. ஸோ இந்த ப்ரோமோ பற்றியும் சௌந்தர்யா ஃபேமிலியை பற்றியும் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.